கல்ச்சர் என்ற பெயரிலே, நாகரிகம் என்ற பெயரிலே சோசியல் மீடியாக்கள் இளைஞர்களை மட்டும் குறிவைக்கவில்லை, இளைஞர்களை தாண்டி வயதானவர்களும் அதில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமூகம் நாசத்தை நோக்கி போகிற பொழுது அவ்வளவுக்கும் அடிப்படை இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அலங்கார விஷயத்தில் எப்படி நடக்கணும், ஒரு பெண் அடுத்தவங்களிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது என்கிற ஒரு தன்மையை இவர்கள் மீறி நடக்கிறார்கள். அது நம்முடைய சமுதாயத்தை அதல பாதாளத்தை நோக்கி கொண்டு செல்கிறது. எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் இந்த விஷயத்தில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நாம் அவர்களுக்கு அனைத்திலையும் ஒரு ரோல் மாடலாக, நாங்களும் பெண்கள் தானே, எங்களால நடக்க முடிந்த அளவிற்கு ஏன் உங்களால நடக்க முடியல என்று உங்களுடைய வாழ்க்கையவே தாவாவாக மாற்றி காட்டுங்கள். அதே போல உங்களுடைய பிரச்சாரங்களையும் இது போன்ற விஷயத்தில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து எங்கெல்லாம் நம்முடைய சமூகம் சீரழிவை சந்திக்கிறதோ அங்கே பெண்களாக இருக்கக்கூடிய நீங்க தாவா பணியில கையில் எடுங்கள். இன்றைக்கு நாம பிரச்சாரத்தை கையில எடுக்கலன்னு வைங்க, நம்மளுடைய சமுதாயம் இன்னும் ஒழுக்க சீர்கேட்டை நோக்கி போய்கொண்டே தான் இருக்கும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்முடைய ஜமாத் சார்பாக தர்பியா நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அதிலே அதிகம் ஆண்களுக்கு மட்டும்தான் தனித்த தர்பியா நிகழ்ச்சிகளை நாம் நடத்துவதுண்டு. இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே ஆண்களோடு சேர்த்து பெண்களும் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண்களுக்கும் சில தகவல்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனால தான் இதில் மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய மாவட்டத்தில் இன்றைக்கு தாயிக்களாக பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு சிறப்பு அழைப்புகள் எல்லாம் இந்த தர்பியாக்களுக்கு தரப்பட்டு அதில் ஒரு தனி தலைப்பும் தரப்பட்டு இருக்கிறது என்றால் அப்போ இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை உணர்ந்து நீங்கள் இந்த தலைப்பை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையா நீங்கள் செவிதாழ்த்து கேளுங்கள். இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்ன? இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப ட்ரெண்டாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக இஸ்லாமிய பெண் ஒருவர் புர்காவை அணிஞ்சு என்ன செஞ்சாங்க, நடனமாடி அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டாங்க. அப்படி நடனமாடி வெளியிடுகிற பொழுது அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறது. முஸ்லிம்களில் பல ஆட்கள் அந்த பெண்களை திட்டி பதிவிடுவதும், இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் மற்ற நேரத்திலெல்லாம் முஸ்லிம்களுக்கு ஆதரவு வரமாட்டாங்க, நமக்கு என்ன அடிப்படை உரிமையோ அடிப்படை கோரிக்கையோ அதையெல்லாம் அவர்கள் காது கொடுத்து கேட்கவும் மாட்டார்கள், சமூக வலைதளத்தில் போடவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட சங்க பரிவாரத்தில் உள்ள அந்த சங்கிகள் என்ன செய்யறாங்க, ஏன் நீங்க அந்த பெண்ணை வந்து கண்டிக்கிறீங்க, அது அந்த பெண்ணினுடைய உரிமை தானே, புர்கா அணிஞ்சு அந்த பெண் இப்படி செய்யறாங்கன்னா அது அந்த பெண்ணினுடைய உரிமையாக இருக்குது, அதை எதுக்கு முஸ்லிம்கள் நீங்க கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்ற இந்த விஷயம் ஒரு பக்கம் முஸ்லிம் தரப்புல உள்ள சில ஆட்கள் அதை விமர்சித்து பதில் போடுவதும், எதிர் தரப்புல எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் அதை ஆதரித்து இது பெண்களுடைய ரைட்ஸ் தான், நீ இன்னும் தாராளமா ரீல்ஸ் போடு, ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அல்ல, நீ உன்னுடைய வாழ்நாள் முழுக்க ரீல்ஸை போட்டுக்கிட்டே இரு, உன்னை யாரும் எதுவும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு அந்த பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய விதமாக இன்றைக்கு இது சமகாலத்தில் உள்ள ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது குறித்த ஒரு தெளிவு நமக்கு வரணுமா இல்லையா? இன்றைக்கு இப்படி ஒரு பெண் இந்த நிலைக்கு போறாங்கன்னு சொன்னா அதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை பற்றி என்ன சொல்கிறது? ஒரு பெண் பொது வெளிக்கு வரும் பொழுது, வீட்டில் இருக்கும்போது ஒரு பெண் சகஜ நிலையில இருந்துக்கலாம், வீட்டை விட்டு பொது வழிக்கு வருகிற பொழுது ஒரு பெண் எப்படி தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய ஆடைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய அலங்காரங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய அலங்காரத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதிக்குதா என்கிற அந்த இஸ்லாத்தினுடைய போதனை தெரியாததுனால இன்றைக்கு அந்த பெண் என்ன செய்யறாங்க, மத்த சமூகத்தில் உள்ள ஒரு பெண்ணை போல இன்னைக்கு மத்த சமூகத்தில் சோசியல் மீடியாவில் நிறைய பாட்டு பாடுவதும் ஆட்டம் ஆடுவதும் அது மற்ற சமூகத்து பெண்கள் செய்வதை போல புர்காவை அணிந்து கொண்டு ஒரு பெண் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை தத்துவம் தெரியல. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு அந்த புர்கா விஷயம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாலேயே இந்த மார்க்கத்தினுடைய கொள்கையை குழி தோண்டி புதைக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க பாத்தீங்களா, இந்த புர்காவுக்குள்ள பெண்களை கொண்டு வந்து பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. புர்காவை நாம மக்களிடத்தில் எடுத்து சொன்ன, அதனுடைய நன்மைகளை எடுத்து சொன்ன உடனே நமக்கு மத்தியில் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக எப்படிப்பட்ட ஒரு பேச்சு வருது, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கொடுமைப்படுத்துது, இஸ்லாமிய சட்டத்திட்டம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி
முகமது கொண்டு வந்த சட்டத்தை இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே. இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு டெக்னாலஜில வளர்ந்து போயிருக்கிறோம். வளர்ந்து போன டெக்னாலஜியில அந்த நாகரிகத்திற்கு ஏற்ப இன்றைக்கு பெண்கள் மாறாம பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்குது என்று பல விமர்சனங்களையும் நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாமே. அப்ப இதுல பிரச்சனை எங்க இருக்குது? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இரு சாரார்களையும் படைத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். இன்றைக்கு என்னை ஆணாக படைத்தானே, ஆணாக படைத்தது யார்? அல்லாஹு தான். இங்க பெண்கள் குழுமி இருக்கிறாங்களே, அவங்களை பெண்ணாக படைத்தது யார்? அல்லாஹு தான். இந்த உலகத்தில் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இரு சாரார்களையும் அல்லாஹு தான் படைத்தான். அந்த படைத்த இறைவன் தான் ஆண்களை பற்றி என்ன சொல்லுகிறான், பெண்களை பற்றி என்ன சொல்லுகிறான், அந்த பெண்களுடைய இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆண்களுடைய உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வே நமக்கு குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். நீங்கள் பார்க்கலாம், குர்ஆன்ல 3வது அத்தியாயம், அந்த 3வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம் 14, அந்த 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஜுய்யின லின்னாஸ், இந்த உலகத்திலே சில விஷயங்கள் மக்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது. சொன்னது யார்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். யார் இந்த உலகத்தில் மனித சமூகத்தை படைத்தானோ அந்த படைத்தவனே மனிதனுடைய தன்மையை பற்றி எடுத்து சொல்லுகிறான். மனிதனுடைய பொதுவான தன்மை என்ன? இன்னைக்கு இதை பத்தி பேசின உடனே பாத்தீங்களா இஸ்லாம் பெண்களை எப்படி கொடுமைப்படுத்துதுன்னு பேசுறாங்களே. படைத்த இறைவன் சொல்லுகிறான், ஜுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு சில விஷயங்கள் இந்த உலகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, அதுல முதலாவது இடத்துல அல்லாஹ் சொல்றான், பெண்களை நேசிப்பது, பெண்களை விரும்புவது, இது மனிதர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்துதான் வல் பனீன, பிள்ளைகளை நேசிப்பது. அதே மாதிரி வல் கனாத்தீருல் முகந்தரத்தி மினல் ذهبி வல் ஃபில்லா, தங்க வெள்ளியை குவியல் குவியலா சேகரிக்கிறது. இதுவெல்லாம் மனிதர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ذالிக மத்தாஉல் ஹயாத்தி துன்யா, இவைகளெல்லாம் இந்த உலகத்தினுடைய வசதிகள் தான். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், இந்த உலகத்தில் இருப்பதை விட சிறந்தது அல்லாஹ்விடத்துல மறுமையில இருக்குது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான். அப்ப நம்மை படைத்த இறைவன் எந்த தன்மையில் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான்? ஆண்கள் பெண்கள் என்ற இரு சாரார்கள் இருந்தாலும் ஆண்கள் எல்லாம் பெண்களை நேசிக்கக்கூடியவர்களாக, பெண்களை விரும்பக்கூடிய நிலையில் தான் அல்லாஹு தஆலா ஆண்களுடைய மனோபக்குவத்தை வைத்திருக்கிறான். அந்த மனோபக்குவம் எதற்காக? இப்படி ஒரு ஆண் பெண்ணை நேசிக்க ஆரம்பித்தால் தான் அவனுடைய குடும்ப வாழ்க்கை அது சிறப்பாக இருக்கும். அவனுடைய குடும்ப வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணுமா, முழுக்க முழுக்க சந்தோஷத்தோடு இருக்கணுமா? இப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய அந்த நேசமும் பாசமும் அது உளப்பூர்வமாக இல்லாம, மனப்பூர்வமாக இல்லாம, சும்மா மேலோட்டமாக இருக்குதோ அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடும் மேலோட்டமாக தான் இருக்கும். எந்த தம்பதியினர், அது ஆணா இருக்கிறவங்க பெண்ணா இருக்கிறவங்க, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை அதிகம் நேசிக்க ஆரம்பித்து விட்டால், ஒரு மனைவி தன்னுடைய கணவனை அதிகம் நேசிக்க ஆரம்பித்து விட்டால், அதுவே அவங்களுடைய உலக வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி வைக்கும். இதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த தன்மை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்தில் ஆண்கள் பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆண்கள் பெண்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ் சொல்வது எதற்காக? அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவத்தை அடைந்து இந்த இருவரும் திருமணம் முடித்தால் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழணும், அவங்க சந்தோஷமாக வாழணும். ஏன்னா அந்த கணவன் மனைவி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டாலேயே, ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலேயே, அவன் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டாலும் அது அவனுக்கு கஷ்டமா தெரியாது, வேற ஏதாவது சிக்கலை சந்திச்சாலும் அது அவனுக்கு பெருசா தெரியாது. அப்ப இந்த ஒரு தன்மை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இயற்கையிலேயே அல்லாஹ் எப்படி படைத்து விட்டான்? ஆண்கள் என்றால் அவர்கள் பெண்களை விரும்பக்கூடியவர்களாக அல்லாஹ் படைத்து விட்டான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நபிமொழிகளையும் எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழி சுனன் அபீ தாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அலா உஹ்பிருக பிகைரி மா யக்னிசுல் மர்உ, ஒரு ஆண் இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலேயே, அவன் சேகரிக்கக்கூடிய பொக்கிஷங்களிலேயே மிகவும் சிறந்த பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஒரு ஆள் இந்த உலகத்தில் நிறைய சேர்த்து வைப்பார்ல தனக்காக,
அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷத்திலேயே சிறந்த பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று அல்லாஹ்வின் தூதர் நபித்தோழர்களிடத்தில் கேட்கிற பொழுது நபித்தோழர்களும் சொல்லுங்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் மர்அத்து சாலிஹா, ஒரு ஆணுக்கு அமைந்திருக்கக்கூடிய சிறந்த மனைவி தான் அவன் சேகரிக்கக்கூடிய பொக்கிஷத்திலேயே சிறந்த பொக்கிஷம். கையில காசு அதிகமா இல்லாம இருக்கலாம், அடுத்த குடும்பத்தை ஒப்பிடுகிற பொழுது பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய ஒரு குடும்பமா இருக்கலாம், ஆனா அவனுடைய மனைவி சிறந்தவங்களா இருந்துட்டாங்கன்னு வைங்க, அதை விட அவனுக்கு வேற பொக்கிஷம் எதுவும் இருக்க முடியாது. கையில காசு இல்லாவிட்டாலும் மனைவி கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு புரிஞ்சவங்களா இருந்துட்டாங்கன்னு வைங்க, இவனுக்கு அதை விட பெரிய பொக்கிஷம் எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த நல்ல மனைவியினுடைய அடையாளம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 3 விஷயத்தை சொல்லுகிறார்கள். அதுல முதலாவது விஷயம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதான் நவர இலைஹா, அந்த ஆண் தன்னுடைய மனைவியை பார்க்கிற பொழுது சர்ரத்துஹு, தன்னுடைய கணவனை மகிழ்விக்க கூடியவராக இருப்பாள். இஸ்லாமிய மார்க்கம் இதைத்தான் நமக்கு சொல்லுது, பெண்களுக்கு இதைத்தான் சொல்லுகிறது. பெண்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் ஆண்கள் அந்த பெண்களை விரும்பக்கூடியது அது யதார்த்தம். அந்த விருப்பம் என்பது எதில் இருக்கணும்? தான் திருமணம் முடித்த தன்னுடைய கணவனை மகிழ்விக்கிற விஷயத்தில் மட்டும்தான் ஒரு பெண் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டுமே ஒழிய தன்னுடைய கணவனை தாண்டி மற்றவர்களெல்லாம் தன்னை பார்த்து ரசிக்கணும் என்கிற ஒரு நிலையில ஒரு பெண் வரக்கூடாது. ஏனென்றால் சிறந்த பெண்ணுக்குரிய ஒரு அடையாளமே கணவன் அந்த பெண்ணை பார்க்கிற பொழுது கணவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக, கணவனை மகிழ்விக்கக்கூடிய பெண்ணாக அந்த பெண் இருப்பாங்க. இதா அமரகா, அந்த கணவன் ஏதேனும் ஒன்றை கட்டளையிட்டால் அத்தாஅத்துஹு, அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. இதா காப அன்ஹா, அந்த கணவன் இல்லாத நேரத்திலேயும் ஹஃபிலத்துஹு, அந்த பெண் தன்னுடைய கற்பொழுக்கத்தை பேணி நடப்பாங்க. இதுதான் அந்த நல்ல பெண்ணுக்குள்ள அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. சுனன் அபீ தாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் குறிப்பிடப்படுது. அப்ப இது நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்ன? ஒரு பெண் இந்த உலகத்தில் தன்னுடைய கணவனை மட்டும்தான் மகிழ்விக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டுமே ஒழிய கணவனை தாண்டி மற்றவர்கள் தன்னை பார்த்து ரசிக்கணும், மற்றவர்கள் தன்னை பார்த்து மெச்சி பேச வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஒரு பெண் எடுத்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லுகிறார்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கு இதுல நம்ம சமுதாயம் சரியா இருக்குதா? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சரியா இருக்கிறாங்களா? இந்த டாபிக்ல ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகள் நிறைய இருக்குது. ஒரு ஆண் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி நடக்கணும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஆண் தன்னுடைய கருப்பை பேணி பாதுகாக்கணும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஆண் பெண்ணோடு தனிச்சிருக்க கூடாது, தனிச்சிருந்தா 3வது ஆளாக ஷைத்தான் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இப்படி மார்க்கத்தில் ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகள் பல இருந்தாலும் அதை நாம பல நேரங்களில் கடந்த காலத்திலேயும் பேசி இருக்கிறோம். தேவைப்பட்டால் இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயும் அதை ஆண்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பெண்களை வைத்து நடத்தக்கூடிய தர்பியா அது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இங்கே பேசப்பட வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? அது மார்க்கத்தை கற்றறிந்த பெண்களாக இருக்கட்டும், மார்க்கத்தை கற்காத பெண்களாக இருக்கட்டும், இன்றைக்கு அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நாம எப்படி நடக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன அடிப்படையில் மட்டும்தான் நடக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன அடிப்படையில் நடந்தா மட்டும்தானங்க நம்ம மறுமையில வெற்றி பெற முடியும். இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும். அல்லாஹ் நமக்கு என்ன வலியுறுத்துகிறான் நீங்கள் பார்க்கலாம். குர்ஆன்ல சூரா அன்-நூர் 24வது அத்தியாயம், அந்த 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல மிக நீண்ட வசனமாக அல்லாஹ் சொல்லுகிறான். பெண்களுக்கு தேவையான சட்டதிட்டமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு இதிலே நாம் சரியாக நடந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை சீரழிவை சந்திக்காது. இதுல எந்த பெண்ணிடத்துல குறைவு இருக்குதோ அது அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிவுல கொண்டு போய் தள்ளிவிடும். அவங்களா ஒரு பாலும் கிணத்துல போய் விழுகிற மாதிரி தான், அவங்களை தனக்குத்தானே பல அழிவை அழைத்துக் கொள்வதை போலத்தான். அல்லாஹ் தஆலா அப்படி என்ன சொல்லுகிறான்? வ குல்லில் முஃமினாத், நபியே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுதுல்ல மின் அபுசாரிஹின்ன, அந்த பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி நடக்க வேண்டும். வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அந்த பெண்கள் தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இதோடு மட்டும் அல்லாஹ் முடிக்கலங்க. ஆண்களை பத்தி சொல்லும் பொழுதும் ஒரு ஆண் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி நடக்கணும், ஒரு ஆண் தன்னுடைய கற்பை பேணி பாதுகாக்கணும்
இதுதான் அந்த ஆண்களுக்கு ஏற்றது என்று இதுக்கு மேல உள்ள 30வது வசனத்தில் அல்லாஹ் பேசிட்டு இந்த 31வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஒரு பெண்ணு பார்வையை தாழ்த்தணும், ஒரு பெண்ணு தன்னுடைய கருப்பை பேணி பாதுகாக்கணும் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்லுகிறான், வலா யுபுதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா. ஒரு பெண் வெளியே தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர வேற எந்த அலங்காரத்தையும் அடுத்தவர்களிடத்தில் வெளிப்படுத்த கூடாது. வெளியே தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்றான்ல. இதுல நிறைய பேர் முகத்தை சம்பந்தப்படுத்துறாங்க. முகத்தை பத்தி தான் அல்லாஹ் இங்க பேசுறான், முன்கையை பத்தி தான் அல்லாஹ் இங்க பேசுறான். நிறைய பேர் சம்பந்தப்படுத்துறாங்க. அலங்காரம் என்பது என்னன்னா, இறைவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்த ஒண்ணுல நாமளா அதிகப்படுத்துவதற்காக சேர்க்கக்கூடிய ஒண்ணு. இந்த முகம் இருக்குதா இல்லையா, முகத்தை அலங்கார லிஸ்ட்ல சொல்ல முடியாது. முகம் என்பது அழகு. ஏன்னா இது நாமளா தேர்ந்தெடுத்துக்கிட்டது இல்லை, அது யாரு நமக்கு தந்தது? நம்மை படைத்த அல்லாவே தந்துட்டான். சில ஆட்கள் அல்லாஹ் கருப்பா வச்சிருப்பான், சில ஆட்கள் அல்லாஹ் மாநிறமா வச்சிருப்பான், சில ஆட்கள் அல்லாஹ் வெள்ளையா வச்சிருப்பான். இதுவெல்லாம் இறைவன் நமக்கு இயற்கையிலேயே தந்தது. இது அழகுல சொல்லுவாங்க. இந்த அழகை மெருகேற்றுவதற்காக, இந்த அழகை அதிகப்படுத்துவதற்காக எதை நாம எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோமோ அப்படி எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் அலங்காரம் என்பது. அப்ப அல்லாஹ் தஆலா இன்றைக்கு முகத்தை நமக்கு இயற்கையிலே தந்ததுனால அது அலங்காரத்துல கிடையாது. முன்கை அல்லாஹ் இயற்கையிலே தந்ததுனால அது அலங்காரத்துல கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அலங்காரம் என்பது என்ன? இன்றைக்கு நாம் பிறக்கும் பொழுது எல்லா நபர்களுமே ஆடையின்றி தான் நாம பிறக்கிறோம். ஆனா அதுவே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அடைஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக ஆடை அணிந்தாகணும். அந்த ஆடை என்பது நாம எக்ஸ்ட்ரா போடக்கூடிய ஒண்ணு. அந்த ஆடை என்பது அலங்காரத்தில் சேரக்கூடிய ஒண்ணு. ஒரு பெண் வெளியே வரும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆடை என்கிற அலங்காரங்கள் அவசியம் தேவை. இந்த ஆடை என்ற அலங்காரம் இல்லாம ஒரு பெண் என்ன செய்ய முடியாது, வெளியே வரவே இயலாது. வெளியே தெரியக்கூடிய அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்வது நாம பயன்படுத்தக்கூடிய ஆடையை பத்தி தான் அல்லாஹ் பேசுறானே ஒழிய நம்முடைய முகத்தை பத்தி அல்லாஹ் பேசல, நம்முடைய கைகளை பத்தி அல்லாஹ் பேசல. நாம அதுக்கு மேல போட்டு இருக்கக்கூடிய ஆடைகள் இருக்குது இல்ல, அந்த ஆடையை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். அப்ப இதுல கண்டிப்பாக ஆடை என்பது வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால இந்த அலங்காரத்தை தவிர வேறு அலங்காரத்தை ஒரு பெண் வெளிப்படுத்த கூடாது. இன்னும் அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, வல் எல்ரிபுன பி ஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அந்த பெண்கள் தங்களின் மீது முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் இன்னும் பேசுறான், வலா யுபுதீன ஸீனத்தஹுன்ன, ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை அடுத்தவர்களிடத்தில் வெளிப்படுத்த கூடாது. யார் யாரிடத்தில் வெளிப்படுத்த கூடாது? இல்லா லி புஊலத்திஹின்ன, தன்னுடைய கணவன்மார்களாக இருந்தால் அவங்களிடத்தில் வெளிப்படுத்தலாம், கணவன்மார்களை தவிர. அதே மாதிரி அவ் ஆபாயிஹின்ன, அந்த பெண்ணை பெற்றெடுத்த தந்தைமார்களை தவிர. அவ் ஆபாஇ புஊலத்திஹின்ன, கணவன்மாருடைய தந்தை மாமனார் இருக்கிறாங்களே அவங்களை தவிர. அவ் அபுனாயிஹின்ன, அந்த பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைகளை தவிர, ஆண் பிள்ளையை தவிர. அவ் அபுனாஇ புஊலத்திஹின்ன, அல்லது தன்னுடைய கணவர் வேறு ஒரு திருமணம் முடித்து அந்த பெண்ணின் மூலம் குழந்தை பிறந்தாங்கன்னா அந்த பெண், அந்த குழந்தை இடத்துல ஒரு பெண் அலங்காரத்தை வெளிப்படுத்திக்கிடலாம் அப்படின்னு அல்லாஹ் ஒரு பெரிய லிஸ்டே போடுறான். யார் யார் இடத்துல அலங்காரத்தை வெளிப்படுத்துவது தப்பு இல்லை. கணவன் இடத்துல நீங்க அலங்காரத்தை வெளிப்படுத்திக்கங்க, தந்தை இடத்துல அது நீங்க நார்மலா கேஷுவலா இருந்துக்குங்க, மாமனார் இருக்கிறாங்க கேஷுவலா இருந்துக்கிடுங்க, உங்களுடைய பசங்க கேஷுவலா இருந்துக்கிடுங்க, உங்களுடைய கணவர் வேற ஒரு திருமணம் முடிச்சு அவங்க மூலமா பையங்க இருக்கிறாங்களா அப்ப நீங்க கேஷுவலா நார்மலா ஒரு பெண் இருந்துக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து கூட பிறந்த சகோதரன், இதுல கூட சின்னமா பெரியம்மா மகனை சொல்லல, கூட பிறந்த சகோதரனிடத்துல ஒரு பெண் அலங்காரத்தை வெளிப்படுத்திக்கிடலாம் என்று அப்படியே ஒரு பெரிய ஒரு பட்டியல் அல்லாஹ் பேசுறானே. எனது அருமை பெண்கள் சமுதாயமே, இன்றைக்கு இதில் நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் யாரிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்த சொன்னானோ அவர்களிடத்தில் மட்டும் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது பவுடர் போடுறது என்ன, மேக்கப் போடுறது என்ன, சுருமா போடுறது என்ன, கண்மை போடுவது என்ன, சில ஆட்கள் லிப்ஸ்டிக் அணிவது என்ன, அப்ப இவ்வளவு விஷயத்தை போட்டு விட்டு நாம வெளியே வர்றோமே. வெளியே வரக்கூடிய சபையில எத்தனை பொது ஆண்கள் இருப்பாங்க, எத்தனை அந்நிய ஆண்கள் இருப்பாங்க. அல்லது நீங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் இல்லைன்னு வைங்க, அப்ப நீங்க இது போன்ற அலங்காரத்தை அணிந்து நீங்கள் வீட்டுக்குள் இருந்து கொள்ளலாம். அதுவே நம்ம வீட்டில் திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட அந்த உறவுகள் இருந்தா தான்,
திருமணத்திற்கு அனுமதிக்கப்பட்ட சில உறவினர்கள் வர்றாங்கன்னு வைங்க, அந்த உறவினர்கள்ட்ட கூட தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த முடியாது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவிற்கு ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தவே கூடாது என்று சொல்லி இருக்கும் பொழுது, இன்றைக்கு எத்தனை பெண்கள் இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் மீறி நடக்கிறாங்க? இந்த அலங்காரங்களை பேண வேண்டிய சட்டத்தை முறைப்படி பேணாமல் நடக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? சரி, இப்படி நாம நடக்கிறதுனால என்ன பிரச்சனை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமா? ஒரு பெண் இது எங்க உரிமை தானே, நாங்க இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வெளியே வர்றதுனால என்ன பிரச்சனை என்று ஒரு பெண் சொல்வார்களேயானால், இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதே ரொம்ப படு மோசமான காலகட்டம். பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள், பேப்பரை எடுத்து பாருங்க. பேப்பரை எடுத்து பார்க்கிற பொழுது பெண்களுக்கு எதிரான பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்குது. அவ்வளவு பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன? அந்த பெண் சகஜ நிலையிலேயே பொது வழிக்கு வருவாங்கன்னு சொன்ன, மார்க்கம் அனுமதிச்ச நிலைகள்ல பொது வழிக்கு வருவாங்கன்னு சொன்ன, பிற ஆட்களுடைய பார்வை அந்த பெண் மீது விழாது. அப்படி பார்வை, அடுத்தவங்களுடைய பார்வை எந்த பெண் மீது விழலையோ அந்த பெண் அவங்க ஒரு செக்யூரை உணர்வாங்க, ஒரு பாதுகாப்பு உணர்வாங்க. எந்த பெண்ணின் மீது அடுத்த ஆண்களுடைய பார்வை விழக்கூடிய விதத்தில் இருக்குதோ அந்த பெண்கள் தான் பல பாதிப்புகளை சந்திக்கிறார்கள். அந்த பாதிப்பினுடைய முடிவு சில நேரங்களில் எப்படி இருக்குது? மரணத்தில் போய் விழக்கூடிய அளவுக்கு ஆகுது. நான் அந்த பெண்மணியை எவ்வளவோ நேசிக்கிறேன், கல்யாணம் முடிக்க போறேன் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அந்த பெண்மணி ஏத்துக்கவே மாட்டுக்கிறாங்க, வேற வழியே இல்லை, அந்த பெண்மணியை தீர்த்து கட்டுறேன் என்று எத்தனை சம்பவங்கள் நம்ம நாட்டில் நடக்குது. அப்ப அவ்வளவு விஷயத்தை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான், இந்த சட்டம் யாருடைய சட்டம்? ஏதோ முஸ்லிம்கள் ஆண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எழுதின சட்டம் இல்ல, நம்மை படைத்த இறைவன் சொல்லக்கூடிய சட்டம். பெண்களுடைய இயல்பு என்ன, ஆண்களுடைய இயல்பு என்ன என்பதையெல்லாம் உள்வாங்கிய அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு பெண் வெளியே வரும்போது தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்க தன்னை பார்த்து ரசிக்கக்கூடிய விதத்தில் தன்னுடைய நிலைகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவருடைய காலத்தில் உள்ள சஹாபிய பெண்மணிகளுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளையும் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொன்ன விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வீட்டில் இருக்கும்போது சகஜமாக இருந்த சஹாபிய பெண்மணிகள் வீட்டை விட்டு வெளியே வருகிற பொழுது அடுத்த ஆண்களுடைய பார்வை தன் மீது படக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அந்த சூழலிலே சஹாபிய பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க? அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்களா அல்லது அலங்காரத்தை வெளிப்படுத்தாதவர்களாக இப்படி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றார்களா என்று நாம் வரலாற்றை தேடி பார்த்தால், ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் தேடி பார்த்தால் ஏராளமான செய்திகள் இது விஷயமாக இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சஹீஹுல் புகாரியில 4758 இந்த ஹதீஸ்ல அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? யர்ஹமுல்லாஹு நிசா அல் முஹாஜிராத்தில் அவ்வல், ஆரம்பத்திலேயே ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களே அந்த இறை நம்பிக்கை கொண்ட பெண்களை, அந்த ஹிஜ்ரத் செய்த பெண்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா யாருக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க? நிறைய பேர் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க, அதுல ஆரம்ப கட்டத்தில் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கல்ல, அத்தகைய பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு என்ன காரணத்தை குறிப்பிடுறாங்க தெரியுமா? அந்த பெண்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கான காரணம் என்னவென்றால், லம்மா அன்ஸலல்லாஹு வல் யல்ரிபுன பிஹுமுரிஹின் அலா ஜுயூபிஹின். நான் ஏற்கனவே மேலே சொன்ன அந்த வசனம் தான் சூரா 124வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அந்த 31வது வசனமாக, வல் யல்ரிபுன பிஹுமுரிஹின் அலா ஜுயூபிஹின், அந்த பெண்கள் வெளியே செல்லுகிற பொழுது அடுத்தவர்களுடைய பார்வைகள் படுகிற பொழுது அந்த பெண்கள் முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளட்டும் என்ற அந்த வசனம் இறங்கிய உடனேயே, அதுக்கு முன்னாடி வர அந்த சட்டம் இல்லை, அதுக்கு முன்னாடி வர மற்ற பெண்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல்தான் இஸ்லாமிய பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தனியாக புர்கா போடக்கூடிய சட்டம் இல்லை, இன்னைக்கு தலையில துணி போடக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டம் ஆரம்பத்தில் பெண்களுக்கு இல்லை. எப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிட்டானோ, நீங்க அலங்காரத்தை வெளியே தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர வெளிப்படுத்தாதீங்க, இவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்திக்கிடலாம், மற்றவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, நீங்க கண்டிப்பா முக்காடுகள் அணிஞ்சு கொள்ளணும் என்ற இந்த வசனம் அருளப்பட்ட உடனே ஷக்கக்குன முரூதஹுன்ன ஃபஹ்தமிர்ன பிஹா, அவங்க தன்னுடைய ஆடைகள்ல, நீளமாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஆடைகள்ல ஒரு பகுதியை கிழித்து கொண்டு இறைவன் சொன்னதை போல அவர்கள் முதலாக முக்காடுகளை அணிய ஆரம்பித்து விட்டார்கள். அதுவரை அவங்க கல்ச்சர் அப்படியே இல்லை. பிறந்ததுல இருந்து அவங்க வளர்ந்தது வரை தலையில துணி போடக்கூடிய ஒரு கல்ச்சர் இல்லை.
எப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினானோ, பெண்கள் நீங்க பொது வழிக்கு வரும் பொழுது அடுத்தவங்க உங்களை பார்க்காத விதத்தில் இருக்கணும்னா நீங்க முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளணும், அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது, முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளணும் என்ற இந்த வசனம் வந்த உடனேயே இதனால் வரை நம்ம இப்படி இருந்ததே இல்லையே, யோசிக்கவே இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லிவிட்டானா, இனிமே பெண்கள் சமுதாயம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டி விட்டானா, இப்படி அல்லாஹ் வழிகாட்டி விட்டால் இனிமே அதற்கு பிறகு எங்களுக்கு வேற எந்த வழியும் தேவையில்லை, நாங்க எந்த கல்ச்சரையும் பார்க்க போறதில்லை. இறைவன் சொன்னதற்கு ஏற்ப எங்களுடைய ஆடைகளில் நீளமாக இருக்கக்கூடிய பகுதிகளை கத்தரித்துக் கொண்டு அதையே முக்காடாக ஆக்கி அணிந்து கொண்டார்களே, இப்படி ஆரம்ப கட்டத்தில் கடைபிடித்த அந்த முஹாஜிர் பெண்கள்ல முதன்மையான அந்த பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அப்ப பொது வழியில வரும்போது எப்படி நடந்திருக்கிறாங்க? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய தன்மையை, ஒரு கல்ச்சர், இஸ்லாம் ஒரு விஷயத்தை புதிதாக சொன்ன உடனேயே அதை அப்படியே கடைபிடிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதை கேட்டு நடப்பதுதான் எங்களுடைய முக்கிய பணி என்று நடந்து காட்டினாங்களே, அந்த பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய காலத்திற்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு. ஹப்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த ஹப்ஸா அவங்க யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவியரா இருந்தாங்களே அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிடையாது, தாபீன்கள் தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அப்ப அந்த ஹப்ஸா என்கிற பெண் சொல்றாங்க, குன்னா நம்னஉ அவாதிகனா ஐ யஹ்ருஜுனா ஃபில் ஈதைன், இரண்டு பெருநாட்களிலேயும் நாங்க திடல்ல தொழக்கூடாதுன்னு சொல்லி நாங்க தடுக்கப்பட்டோம். திடல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல தொழுதுகிட்டு இருந்தாங்க, ஆனா எங்களுடைய காலத்துல என்ன செஞ்சிட்டாங்க, இன்னைக்கு சுன்னத்துல் ஜமாத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா, பொம்பளைங்க திடலுக்கு போலாமா, அங்க போய் தொழலாமா. ஆரம்பத்தில் திடல் தொழுகையை நாம வலியுறுத்தி மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யும் பொழுது இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்களோ இதே மாதிரி தான் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திற்கு பிறகு பெண்கள் நீங்க என்ன செய்யக்கூடாது, பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு வரக்கூடாது, அப்படி வர்றதை நாங்க தடுக்கிறோம் அப்படின்னு தடுத்து வைக்கிறார்கள். இப்படி தடுக்கப்பட்ட பொழுது ஃபகதிமத் இம்ராத்துன், அப்போது ஒரு பெண்மணி நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வந்தாங்க. அந்த பெண்மணி யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு சஹாபிய பெண்மணி. அப்ப அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, நாங்க வசிக்கக்கூடிய இடத்திற்கு வந்தாங்க. இன்னும் அந்த பெண்மணி அவங்களுடைய கணவர் 12 யுத்த களங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு கலந்துக்கிட்டாங்க. அந்த 12ல 6 யுத்தத்துல கணவரோடையே சேர்த்து கலந்துக்கிட்டாங்க. அந்த சஹாபி உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க கணவர் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல 12 போர்க்களத்துல கலந்துக்கிட்டாங்களாம். இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, 6 போர்க்களத்துல ஆண்களோடு கலந்திருக்கிறாங்க. அங்க போர்க்களத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக, தண்ணீர் கொண்டு கொடுக்கக்கூடிய பணியை செய்வதற்காக இந்த பணி செய்யக்கூடிய உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஹப்ஸா அவங்க இருக்கிறாங்கல்ல அந்த ஏரியாவுக்கு இடம்பெயர்ந்து வர்றாங்க. அந்த ஏரியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்தா இங்கு நீங்க பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கே வரக்கூடாதுன்னு தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இந்த உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிடுறாங்க, எதுக்கு இப்படி பெண்கள் வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இப்படி பெண்கள் வந்தது இல்லையா, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல நோன்பு பெருநாளா இருக்கட்டும் ஹஜ் பெருநாளா இருக்கட்டும் அதில் ஆண்கள் மட்டுமா திடல்ல தொழுதாங்க, பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல வந்தது இல்லையா என்று கேட்டுவிட்டு அதற்கடுத்து உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே என்ன செய்யறாங்க, நானே இது குறித்து அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே நீங்க எல்லா பெண்களையுமே திடலுக்கு வர சொல்லி சொல்றீங்க, அப்படி நாங்க பொது வழிக்கு வர்றதா இருந்தா இறைவன் சொன்ன முக்காடு அணிஞ்சுதான் நாங்க பொது வழிக்கு வர முடியும். எங்கள்ல சில ஆட்களுக்கு தலையில போடுவதற்கு முக்காடு இல்லைனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாதிரில அன்றைய கால சஹாபிய பெண்மணிகள் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன, ஒரு வீட்டுல பெரிய பீரோவை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, கணவருக்கு ஒரு சின்ன ரேக்கை ஒதுக்கி இருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு ரேக்கை ஒதுக்கி இருப்பாங்க, மீதி ஃபுல்லா என்னதான் இருக்கும், பெண்களுக்கான ஆடைகளாத்தான் இருக்கும். அவ்வளவு ஆடைகளை அதிகமாக வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை இல்லை. வெளியே வர்றதா இருந்தா அல்லாஹ் சொன்ன முக்காடு அணிஞ்சுதான் வெளியே வரணும். அந்த முக்காடு போடுறதுக்கு கிடைக்கல. அப்ப நாங்க கேட்டோம், நீங்க எல்லாத்தையுமே வர சொல்றீங்களே, நாங்க அப்படி வர்றதா இருந்தா தலையில முக்காடு போட்டு வரணுமே, அந்த முக்காடு எங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றது என்று கேட்கிற பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு அந்த முக்காடு கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தோழி இருப்பாங்களே அவங்கள்ட்ட கடன் வாங்கியாவது முக்காடு அணிஞ்சு ஆக மொத்தம் நீங்க திடலுக்கு வந்தாகணும்
என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு உத்தரவிட்டாங்க என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியையும் சஹீஹுல் புகாரியிலேயே பார்க்கிறோம். இது நமக்கு என்ன காட்டுகிறது? பெருநாள் தினம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நாள், ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருந்தாலும் அதுல கூட மார்க்கத்தினுடைய சட்டத்தை மீறாம, தன்னுடைய அலங்காரத்தை பிறர் பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இல்லாம, தலையில போடுவதற்கு ஆடை இல்லையே அதனால வராம இருந்தப்ப அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி வாங்க, ஆக மொத்த திடலுக்கு வாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உத்தரவை கேட்டு நடந்தாங்களே. இன்னைக்கு நாம் அப்படி நடக்கிறோமா? அன்றைக்கு பொது வெளியில வருகிற பொழுது தன்னை பிறர் பார்த்து ரசிக்க கூடாது என்பதற்காகவே மார்க்கம் சொன்ன சட்டத்துல அவங்க உறுதியா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம நிலை எப்படி இருக்குது? குறிப்பா பெருநாள் தினத்துல எடுத்துக்கிடுங்க. பெருநாள் தினத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு நம்மளுடைய சமூக பெண்களை குடும்பத்துல எல்லாரோடு இருக்கக்கூடிய போட்டோவை, சகஜமா கேஷுவலா இருப்பாங்களே அந்த போட்டோவை எடுத்து பேஸ்புக்ல போடுகிறார்கள், ஸ்டேட்டஸாக வைக்கிறார்கள், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தானே என்று சொல்லி அந்த போட்டோக்களை வெளியே அனுப்புறாங்க. அதுல புர்கா அணிந்திருக்க மாட்டுக்கிறாங்க, தலையில முக்காடு போட மாட்டுக்கிறாங்க. கேட்டா எங்க சொந்தக்காரங்க தானே, சொந்தக்காரங்க பார்க்கறாங்க என்பதற்காகத்தான் இப்படி நாங்க செய்யறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இது போன்று நம்முடைய போன்களையே எத்தனை பேர் உளவு பார்க்கக்கூடிய அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளத்தில் ஒரு போட்டோவை எடுத்து போடுறோமே, சில வருடங்களுக்கு முன்னாடி சுள்ளி டீம்ஸ் சொல்லி ஒரு சில ஆட்களை கைது பண்ணுகிறார்கள். அவங்க செஞ்ச வேலை என்ன? நம்முடைய சமூக பெண்கள் எங்கெல்லாம் தங்களுடைய போட்டோக்களை சமூக வலைதளங்கள்ல போட்டாங்களோ அந்த போட்டோவை எடுத்து அதை ஆபாசமா சித்தரிச்சு அதை ஆபாச வலைதளங்கள்ல பரப்பி அதன் மூலம் லாபம் ஈட்டி கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியாவில் கைது பண்ணாங்களே. இவ்வளவு காலம் கெட்டு கிடக்கும் பொழுது பெருநாள் தினம் தானே, சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் தானே, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் தானே. இந்த நாளில் நாம் நம்மளுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தினால் என்ன தப்பு? மற்ற நேரத்துல எல்லாம் புர்காவை போட்டு அவங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த சந்தோஷமா மகிழ்ச்சி என்று வருகிற பொழுது மார்க்க சட்டத்தை கவனிக்க மாட்டேங்கிறமே. இப்படித்தான் நாம பொது வழியில நடக்கணுமா? இதுதான் அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த முறையா? அன்னைக்கு ஆடையே இல்லாத நேரத்திலேயும் நீங்க அடுத்தவங்கள்ட்ட இரவல் வாங்கி போட்டுட்டு வாங்க என்று சொல்லி அல்லவா அன்றைக்கு இருக்கிற பெண்கள் சமுதாயத்தை உருவாக்குனாங்க. அப்ப அன்றைக்கு இருக்கிற பெண்கள் அந்த பொது வெளிகளில் வரும்போது எந்த மாதிரி நடந்தாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி 372வது ஹதீஸ். இதுவும் நம்ம எல்லாத்துக்குமே அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லக்கது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லில் ஃபஜ்ர், அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ர் தொழுகை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி ஃபஜ்ர் தொழுகை வைக்கிற பொழுது ஃபயஷ்ஹது மஅஹு நிசாஉம் மினல் முஃமினாத், மூமினான பெண்களும் அந்த தொழுகையில் பள்ளிவாசலில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பெண்கள் எந்த நிலையில கலந்துக்கிட்டார்கள் என்று சொன்னால் முத்தலஃபிஆத்தின் ஃபீ முரூதிஹின்ன, ஆடைகளால் உடல் முழுவதும் போர்த்தி கொண்டவர்களாக. எப்படி ஒரு பெண் வெளியே வர வேண்டும் என்று சட்டமிட்டு இருக்கிறதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் அன்றைய பெண்கள் ஃபஜ்ர் தொழுகையில கலந்துக்கிட்டாங்க. இருட்டின் காரணமாக அவங்க யார் யார் என்று அறியப்பட மாட்டோம். அப்ப ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தாங்களே, பள்ளிவாசலுக்கு நிறைவேற்ற வந்தாங்களே, பள்ளிவாசல்ல தொழுகைக்காகவே வந்தாங்களே. அப்படி பள்ளிவாசல்ல தொழுகைக்காகவே வந்தாலும் ஆண்கள் பெண்கள் என்ற இரு பாலார் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் ஆடை விஷயங்கள்ல சரியாக இருக்கணும், தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தி விடக் கூடாது என்பதில் அன்றைக்கு இருக்கக்கூடிய சஹாபிய பெண்மணிகள் சரியாக நடந்தாங்களே. ஏன் இன்னைக்கு நாம் அப்படி நடைமுறைப்படுத்துறதில்லை? குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய ஆலிமாக்கள், நீங்க அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருந்து காட்டுங்க, மற்ற பெண்களுக்கு ரோல் மாடலா இருந்து காட்டுங்க. வெளியே போனாலே அலங்கரித்து விட்டு தான் வெளியே போகணுன்ற மைண்ட் செட்ல இருக்கிறாங்களே. பவுடர் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது, கண்மை போடுறது, இன்ன பிற அலங்காரங்களை போடுவது, இப்படி அலங்காரத்தோடு தான் ஒரு பெண் வெளியே செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது நீங்க அதை உடைத்து காட்டுங்கள். நீங்க அப்படித்தான் காட்டுகிறீர்கள். அதுல இன்னும் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருங்க. இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதுல கரெக்டா இருங்க. மார்க்கம் சொன்ன விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அந்த அலங்காரத்தை நாம் வெளிப்படுத்துவது இது நிச்சயம் நமக்கு பெரிய ஆபத்தாகத்தான் இந்த உலகத்தில் இருக்குமே ஒழிய அது நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்காது என்று பிரச்சாரத்தையே நாம நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாவே வெளியே கொண்டு வரணும். நீங்க அலங்காரத்தை பத்தி வெளியே பேசுவீங்க, பெண்கள் ஆடைகள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நாம பேசுவோம். ஆனா அதுக்கு நேர் மாற்றமா நாம நடந்தால் அந்த பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குமா?
நம்ம பேச்சு சம்பந்தப்பட்டவர்களுடைய உள்ளத்துல தைக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களே, சின்ஃபானி மின் அஹ்லின்னார், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நரகத்தில் போகக்கூடிய 2 சாரார்கள் இருக்கிறார்கள். அந்த 2 சாரார்களை வலம் அரஹுமா, அந்த 2 பேரை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த 2 சாராரை இதுவரை பார்த்ததே கிடையாது. இனிமேதான் அந்த 2 சாரார்கள் வருவாங்க. அதுல ஒரு ஆளை தீய ஆட்சியாளரை குறிப்பிடுகிறார்கள். கையில சாட்டையை வச்சு மாட்டை விரட்டுற மாதிரி மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் வருவாங்க, அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிவிட்டு அதுல 2வது சாராராக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது வநிசா உன், பெண்கள் தான் அந்த 2வது சாராராக இருப்பார்கள். அந்த பெண்கள் எந்த பெண்கள்? பிற ஆட்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்துல இவங்க ஆடை அணைஞ்சிட்டு போவாங்க. கேட்டா இது ஸ்டைலிஷ் தானே, நாகரிகம் தானே நினைச்சிட்டு போவாங்க. ஆனால் பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் அந்த ஆடைகள் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பெண்களை இது நாள் வரை நான் பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட பெண்களை பார்த்ததில்லை. பின்னாடி இப்படி சில பெண்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னெச்சரிக்கை செய்தார்களே, அந்த பெண்கள் நரகத்திற்கு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள்னு சொன்னாங்களே. இந்த பிரச்சாரத்தை இன்னைக்குள்ள காலத்தில் வேகமா கொண்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சமூகத்தினுடைய ஈமானிய உணர்வை மழுங்க செய்து விட்டது. இன்னைக்கு அந்த ஈமான் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய்விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்க உணர்வு என்பது ஈமானினுடைய ஒரு பங்காக இருக்குதுன்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்களே. இன்னொரு நபிமொழியில் சொன்னார்கள், நீ வெட்கத்தை நீ கடைபிடிக்கவில்லை என்றால் நீ விரும்பியதை செஞ்சுக்க. ஒரு ஆளை அவன் தவறுல விழ விடாம தடுப்பதுல எதுவும் ஒரு பங்கு வகிக்குது. அந்த வெட்க உணர்வு, நாண உணர்வு, அது ஒருவனை தவறில் விழவிடாமல் தடுக்கிறது. நீ அந்த வெட்கத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நீ விரும்பியதை செய்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு அந்த நிலையில நம்ம சமுதாயம் மாறி போச்சு. சோசியல் மீடியாக்கள்ல எப்படி பயன்படுத்தணும் நம்ம சமூக பெண்களுக்கு தெரியல, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியல, வயசான அம்மாமார்களுக்கு கூட தெரியல. சில ரீல்ஸ்கள்லாம் இன்றைக்கு நமக்கு அனுப்பி வைப்பார்கள். வயசான அம்மா மரணத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு பருவம், உட்கார்ந்து குர்ஆனை ஓதுறதுக்கு பதிலா சினிமா பாட்டு பாடி, இரட்டை அர்த்தம் தரக்கூடிய அளவுல பாட்டு பாடி அதை இன்றைக்கு சமூக வலைதளத்தில் பரப்புவாங்கன்னா, அப்ப இன்றைக்கு இந்த நவீன உலகம் நம்முடைய சமூகத்தில் உள்ள பெரியவர்களை எப்படி கெடுத்து வச்சிருக்குது. கல்யாண வீடுகளில் எடுத்து பாருங்க, சில முஸ்லிம் கல்யாணம் என்று சொல்லுகிறார்கள், சிறுமிகளை வைத்து ஆட்டம் பாட்டம். ஒரு பக்கம் சிறுமிகள் ஆடிக்கொண்டிருந்தார்கள், இன்னொரு வீடியோ வருகிறது, வயசான அம்மா அங்க கல்யாண வீட்டில் போடக்கூடிய அந்த பாட்டுக்கு தலையில வெள்ள முக்காட போட்டுக்கிட்டு வயசான அம்மா ஆடுகிற அளவுக்கு மாறுதுன்னு சொன்னா, அப்ப இன்றைக்கு நம்மளுடைய உலகம் என்பது இளம் பெண்களை மட்டும் நாசமாக்கவில்லை, கல்ச்சர் என்ற பெயரிலே, நாகரிகம் என்ற பெயரிலே சோசியல் மீடியாக்கள் இளைஞர்களை மட்டும் குறிவைக்கவில்லை, இளைஞர்களை தாண்டி வயதானவர்களும் அதில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமூகம் நாசத்தை நோக்கி போகிற பொழுது, அவ்வளவுக்கும் அடிப்படை இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அலங்கார விஷயத்தில் எப்படி நடக்கணும், ஒரு பெண் அடுத்தவங்களிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது என்கிற ஒரு தன்மையை இவர்கள் மீறி நடக்கிறார்கள். அது நம்முடைய சமுதாயத்தை அதல பாதாளத்தை நோக்கி கொண்டு செல்கிறது. எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் தாயிகளும் இந்த விஷயத்தில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நாம் அவர்களுக்கு அனைத்திலையும் ஒரு ரோல் மாடலாக, நாங்களும் பெண்கள் தானே, எங்களால் நடக்க முடிந்த அளவிற்கு ஏன் உங்களால் நடக்க முடியல என்று உங்களுடைய வாழ்க்கையவே தாவாவாக மாற்றி காட்டுங்கள். அதே போல உங்களுடைய பிரச்சாரங்களையும் இது போன்ற விஷயத்தில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து, எங்கெல்லாம் நம்முடைய சமூகம் சீரழிவை சந்திக்கிறதோ அங்கே பெண்களாக இருக்கக்கூடிய நீங்க தாவா பணியில கையில் எடுங்கள். இன்றைக்கு நாம பிரச்சாரத்தை கையில எடுக்கலன்னு வைங்க, நம்மளுடைய சமுதாயம் இன்னும் ஒழுக்க சீர்கேட்டை நோக்கி போய்கொண்டே தான் இருக்கும். அல்லாஹ் அதனால தான் என்ன சொன்ன, நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், வல் முஃமினூன சூரத்து தௌபாவில் 71 72 அந்த 2 வசனத்தை எடுத்து பாருங்கள். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருந்தாலும், பொதுவாக நிறைய வசனத்தை நீங்க பார்க்கலாம். ஆண்களுக்கு தான் அல்லாஹ் சட்டம் சொல்ற மாதிரி இருக்கும், அதை பெண்களையும் சேர்த்து தான் உள்ளடக்கும். தொழுங்கன்னு அல்லாஹ் பேசுவோம், ஆண்களை பார்த்து பேசுற மாதிரி இருக்கும், அதுல பெண்களையும் உள்ளடக்கிறோம். ஆனா இந்த வசனத்துல மட்டும் பொதுவா ஆண்களுக்கு சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்லாம வல் முஃமினூன வல் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருந்தாலும், பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், அடுத்தவர்களோடு உச்ச நண்பர்களாக பழக வேண்டும். முதல் தன்மை அல்லாஹ் சொல்றான்.
இதுல இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகிகள், ஆண் பேச்சாளர்கள் கரெக்டா இருக்கிறோமா? இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெண் தாயிகள் இதுல நாம கரெக்டா இருக்கிறோமா? யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் இரண்டாவது சொல்லுகிறான், வ யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அடுத்தவர்களுக்கு நன்மையையும் ஏவணும், அடுத்தவங்க தீமை செய்யறாங்கன்னா அந்த தீமையையும் தடுக்கணும். இதுல ஆண்கள் நாம எப்படி இருக்கிறோம்? நாம நம்மளுடைய வாழ்க்கையை யோசிப்போம். இங்கே குழுமி இருக்கிற பெண் தாயிகள் நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு அந்த தாவா பணிக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீங்க? ஏன்னா ஒரு சில இடங்கள்ல இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன, பாய் எங்க ஊர்ல நிறைய ஆலிமாக்கள் இருக்கிறாங்க பாய், ஆனா பயானுக்கு போட்டா வர்றதே இல்லை, தாவாவுக்கு வர்றதே இல்லை. திருமணத்துக்கு முன்னாடி வர அவங்க பயானுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க, என்னைக்கு அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சதோ அத்தோடு அவங்க பயான் பேசுறதையே நிறுத்திட்டாங்க என்று எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம், எத்தனை தாயிகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தாவா பண்ணாம இருக்கிறதுக்கு 1008 காரணத்தை சொல்றமே, அல்லாஹ் நமக்கு சொல்றது என்ன? நம்பிக்கை கொண்ட ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அடுத்தவர்களுக்கு நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னா அந்த தப்பை தடுக்கக்கூடிய பண்பு ஆண்களுக்கும் வேண்டும் பெண்களுக்கும் வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வ யுகீமூன ஸலாத்த வ யுஅத்தூன ஸகாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். வ யுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மட்டும் கட்டுப்பட்டு நடக்கணும். இந்த தன்மை யாரிடத்துல வந்துச்சோ அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறப்புகளை அடுத்து பாருங்க. உண்மையிலே இது கடைபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தாவாவுக்கு நேரம் பண்ணி போறீங்க, நேரம் ஒதுக்கி போறீங்களே, கஷ்டம்தான், மறுக்கிறதுக்கே இல்லை. அந்த கஷ்டம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு தாவாவுக்கு போறமே, இன்னைக்கு நம்ம ஜமாத்துல உள்ள பல தாயிக்களை எடுத்துக்கிடுங்க, ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாரு, ஆனா அவருக்கு பேசுறதுக்கு வேற எங்கேயோ இருக்கும். ரொம்ப பண்டிகை காலம் என்றால் சில நேரங்களில் பஸ் போக்குவரத்து ஒழுங்கா இருக்காது, ட்ரெயின் போக்குவரத்து ஒழுங்கா இருக்காது, தூக்கம் ஒழுங்கா இருக்காது. அவ்வளவு இருந்தாலும் இன்றைக்கு எதுக்கு நாம அப்படி வர்றோம்? எதுக்கு நாம அந்த கஷ்டத்தை சிரமத்தை எடுத்துக்கிடுறோம்? இந்த காரியத்தை நாம கடைபிடித்தால் நிச்சயம் சில சிரமம் இருக்கும். அந்த சிரமத்துக்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அதை சிரமத்தோடு செய்தாலும் உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணுமா வேண்டாமா? எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணுமா வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தா எனக்கு அதுவே போதும் தானே, எனக்கு அதை தாண்டி வேற எதுவும் தேவையில்லையே. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேண்டும் என்றால் இறைவன் சொல்லக்கூடிய இந்த சிரமத்தை நாம் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் தஆலா யாவற்றையும் மிகைத்தவன் நுட்பமானவன் சொல்லிட்டு அந்த 72வது வசனத்துல என்ன சொல்றான் தெரியுமா? இந்த உலகத்துல மட்டும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்ல, வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின், இந்த நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் அவர்கள் உலகத்துல வாழும் பொழுதே அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான், ஜன்னாத்தின், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன். வாக்குறுதி கொடுக்கிறது யாரு? ஒரு ஜமாத் இல்ல, ஒரு நிர்வாகம் இல்ல, உங்களை பயானுக்கு அனுப்பக்கூடியவர் அல்ல. யார் தாவா களத்தில் ஈடுபட சொன்னாலும் அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இது போன்ற தாவா களத்தில் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், அதுல சிரமங்கள் வந்தாலும் அந்த சிரமத்தை சகித்துக் கொண்டு நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வாழுகிற பொழுதே நீங்க உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருவதாக வாக்குறுதி கொடுக்கிறேன். அந்த சொர்க்கத்தில் நீங்க வசிக்கக்கூடிய வசிப்பிடங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும், அதுல நீங்க நிரந்தரமாக இருக்கலாம். அதே போல ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், உங்களுக்கு சொர்க்கம் கிடைப்பதை விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் மறுமையில கிடைக்கும். அந்த பொருத்தம் என்பது நீங்க எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மிக பெரியது. ஸாலிக ஹுவல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி. அப்ப அந்த மகத்தான வெற்றி உங்களுக்கும் வேண்டும் எனக்கும் வேண்டும். அதனால தான் இன்றைக்கு இந்த ஜமாத் தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துறது எதுக்கு? ஆண்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துறது எதுக்கு? பெண்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துறது எதுக்கு? ஆண் தாய்கள் இன்றைக்கு களத்தில் பயன்படுத்துவது எதற்கு? பெண் தாய்கள் நீங்களும் நீங்க சோர்வா இருக்காதீங்க, நீங்க தாவாவில் பின்தங்கி இருக்காதீங்க, நீங்களும் தாவாவை வீரியமா செய்யுங்க, நீங்க தனிப்பட்ட முறையில் குழு தாவாவா ஈடுபட்டு செய்யுங்க. இன்றைக்கு சில விஷயங்கள் எல்லாம் ஆண்கள் இருந்து திருத்த முடியாத பல விஷயத்தை பெண்கள் நீங்கள் நினைத்தால் நீங்கள் அந்த விஷயத்தை சாதிச்சு காட்டலாம். சில விஷயம் நாங்க பொது வெளியில பேச முடியாது, அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் போய் சந்திச்சு பேசுங்க. ஒரு பெண்ணிடத்துல ஒழுக்க ரீதியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பொது வழியில சொல்லி செய்ய முடியாது.
சம்பந்தப்பட்ட பெண்ணிடத்துல போய் உங்கள்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம், மறுமையில் இது எவ்வளவு பெரிய குற்றத்தை தரக்கூடிய விஷயம் என்று தனிப்பட்ட முறையில் போய் சொல்லி பாருங்கள், அந்த பெண் திருந்துவாங்க. இப்படி ஒரு பெண் திருந்து விட்டால் அந்த குடும்பம் திருந்தும், பிள்ளைங்களை சரியாக வளர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப அந்த தனிநபர் தாவாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஜமாத்து. நீங்களும் வெற்றியாளரா இருக்கணும், நானும் வெற்றியாளர்களா இருக்கணும், நாம எல்லாருமே மறுமையில் வெற்றியாளர்கள் என்கிற ஒரு பட்டியலில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற விஷயங்களை அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிறோம். எனவே இங்கே குழுமி இருக்கக்கூடிய தாய்க்களாக இருக்கக்கூடிய நீங்க அந்த தாவாவுக்கு தயவு செய்து காரணத்தை சொல்லாதீங்க, அர்ப்பணிப்போடு கொஞ்சம் ஈடுபடுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு பெண்கள் சார்ந்த பல பிரச்சனைகளை நாம் எளிதில் நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அத்துணை பெண்களுக்கும் மார்க்கத்தை சரியான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்றால் மங்கையர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய பங்களிப்பு தான் ஆண்களுடைய பங்களிப்பை விட சில விஷயங்கள்ல கூடுதலாக தேவைப்படும். அது போன்ற ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் நாமும் நம்முடைய வாழ்க்கைகளை திருத்திக் கொண்டு நாம சார்ந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே சரியான முறையில் உள்வாங்கி அங்கே மார்க்கத்தை முறையாக கொண்டு போய் சேர்ப்போம். அப்படி மார்க்கத்தை முறையாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹு தஆலா நன்மையை தருவான். அந்த நன்மை மறுமையில் நமக்கு எப்படி வந்து நிற்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன், ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, யார் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து ஒரு அழகிய விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கின்றாரோ அவருக்கு அதை செய்வதற்கான நன்மைகளை கொடுத்து விடுவோம். அவருடைய பேச்சை கேட்டு அல்லது அவர் செய்யக்கூடிய செயலை பார்த்து எத்தனை நபர்கள் அந்த நன்மையான காரியத்தை கடைபிடிக்கிறார்களோ அவ்வளவினுடைய பங்கையும் எடுத்து சொன்னவருக்கு அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த நன்மை தான் நமக்கு வேணும். நாம மௌத்தாயி போனாலும் எப்ப அல்லாஹ் நம்முடைய உயிரை எடுப்பாம்னு தெரியல, ஆனா நிச்சயம் நாம் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறோம். அந்த மரணித்து விட்டால் அதுக்கடுத்து நாம தொழுது நன்மையை சம்பாதிக்க முடியாது, குர்ஆன் ஓதி நன்மைகளை சம்பாதிக்க முடியாது, இன்ன பிற விஷயங்களை நன்மையை சம்பாதிக்க முடியாது. அந்த மரணத்திற்கு பிறகு நமக்கு அதிகமான நன்மைகள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுடைய நேரத்தை எந்த அளவுக்கு தாவா களத்துக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த தாவா களத்தில் நீங்க பயன்படுத்துங்க. அந்த தாவா களத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் காலமெல்லாம் நாமும் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம். அடுத்தவர்களையும் நாம் திருத்த திருத்த அவர்கள் அதனுடைய நன்மைகளை செய்ய செய்ய எடுத்து சொன்ன நாம் மரணித்தாலும் அதனுடைய நன்மை நமக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்து மறுமை நாள் அது ஒரு பெரிய மலை போல வந்து நிற்க வேண்டும். இதைத்தான் இந்த ஜமாத் ஆசைப்படுகிறது. இந்த ஆசைக்கு இணங்க தான் நாங்கள் உங்கள்கிட்ட இந்த தாவாவுக்கான அந்த அழைப்பை விடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் அனைவருமே, இங்கே ஆண்களும் குழுமி இருக்கிறோம், பெண்களும் குழுமி இருக்கிறோம், நாம் அனைவருமே நம்முடைய உயிர் பிரியக்கூடிய கடைசி காலகட்டம் வரை இந்த தாவா பணிக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாமா? நாம் அனைவருமே நம்முடைய சக்திக்கு உட்பட்டு செய்வோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அல்லாஹு தஆலா அதிகமான கூலியை தந்து அது நமக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.